வடக்கு கடலில் தத்தளித்த 3 கடற்தொழிலாளர்கள் கடற்படையினரால் மீட்பு. கோடபாயாவை காக்க சுரேஷ் ஆலேவை வைத்து செய்யும் தந்திர நாடகம். பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரி மன்னாரில் போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துக சுரேந்திரன் கோரிக்கை. யாழில் காணாமல் போன கடற்தொழிலாளர் தீவிர முயற்சியில் உயிருடன் மீட்பு. தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி நிர்வாக தெரிவு குறித்து எழுந்துள்ள குற்றச்சாட்டு. அடக்குமுறைகளுக்கு ஓடி ஒளியும் கோழைத்தனமான அரசியல்வாதிகள் அருத்தந்தை சுட்டிக்காட்டு. வைத்தியசாலையிலிருந்து சுரேஷ் ஆலே விதித்துள்ள நிபந்தனை தவறின் உயிரை விடப் போவதாக அச்சுறுத்தல். கைது அச்சத்தில் மற்றுமொரு புலனாய்வுத்துறை அதிகாரி நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. ஈச தாக்குதல் விசாரணைகள் திட்டமிட்டு முடக்கும் 3 நீதிமன்றத்துக்கு அறிவித்தது சிஐடி. இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதியின் முறைகேடான நிர்வாக தெரிவு தொடர்பாக வட்டுக்கோட்டை தொகுதியின் மூத்த கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட மூலக்கிளை உறுப்பினர்கள் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட கிளை தலைவர் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இதன் பிரதிநிதிகள் மத்திய செயற்குழுவின் சகல உறுப்பினருக்கும் கட்சியின் தலைவருக்கும் மத்திய செயற்குழுவின் இவ்விடயத்தை முன்னிலைப்படுத்த கோரியும் பிரதியிடப்பட்டது. யாப்புக்கு முரணான வகையில் தொகுதி நிர்வாக தெரிவு இடம்பெற்றுள்ளது. உரிய வகையில் முறைப்படி செயல்படுத்தப்படவில்லை. மூலக்கிளையின் நிர்வாகிகளுக்குரிய அழைப்பு விடுக்கவில்லை. தமக்கு விரும்பிய உறுப்பினர்களுக்கு தொலைபேசி மூலம் அழைத்து கட்சியின் பதில் தலைமைகளால் கூட்டம் நடைபெற்று முறைகேடான முறையில் தெரிவு இடம்பெற்றுள்ளது. இதனை ஆட்சேபித்து கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளுக்குரிய விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளனர். கூட்டம் முறைகேடான முறையில் இடம்பெற்றது என்பதற்கான உரிய ஆதாரங்கள் ஊடகங்களில் வெளிவந்த நிலையில் முறைகேடுகள் நடைபெற்றது, பிழையான வகையில் தெரிவு இடம்பெற்றது என்பதற்கு ஆதாரமான சான்றிதழ் தங்களிடம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது. உயிர்த்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் உதய கம்மன்பில, பிமல் வீரபன்ச மற்றும் திலித் ஜேவீர உள்ளிட்ட அரசியல் பின்னணியை கொண்ட ஒரு குழுவினர் திட்டமிட்ட முறையில் மறைமுகமாக தலையிட்டு முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தி வருவதாக சிஐடி சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் ஆலேவை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கோட்டை நீதவான் பசன் அமரசேனவிடம் சிஐடி ஒரு மனுவின் மூலம் அறிவித்த போது இந்த தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணை அதிகாரிகள் சந்தேக நபரான சுரேஷ் ஆலே விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாகவும் இந்த விசாரணைக்கு முட்டுக்கட்டை போடும் செயல்களுக்கு உதய கமன்பில, பிமல் வீரபன்ச மற்றும் திலித் ஜேவீர உள்ளிட்டவர்கள் ஆதரவளித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் உயிர்த்த பயங்கரவாத தாக்குதலின் தொடர்புடைய இதுவரை வெளிவராத அரசியல் பின்னணிகள் மற்றும் தொடர்புகள் அம்பலமாவதை தடுக்கும் நோக்கிலேயே இந்த திட்டமிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. சட்டமாதிபர் திணைக்களத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய அரசாங்கம் தேர்தல்களை விரைந்து நடாத்த வேண்டும் என டெலோவின் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் அரசிடம் கோரிக்கை முன்வைத்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டமாதிபர் நாளேயே பரிந்துரைக்கப்பட்ட 2017ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் திருத்த சட்டத்தை ரத்து செய்து 1988 சட்டத்தின் கீழ் இருந்த முந்தைய தேர்தல் முறைக்கு திரும்புதல் மூலம் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடாத்த வழி செய்துள்ளது. இருப்பினும் இந்த பரிந்துரையை கருத்தில் கொள்ளாது அரசு தரப்பு புதிய திருத்த சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்றும் இதில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக ஒதுக்கீடுகளை செய்வது பற்றிய புதிய திருத்த சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்பது ஆலோசிக்க வேண்டும் என கூறுவது காலத்தை வீணடிக்கும் செயல்பாடாகும். ஏற்கனவே தமிழர்கள் தரப்பு கூறி வருகின்ற பழைய தேர்தல் முறைமையின் மூலம் தேர்தலை நடாத்துவதற்கு எதுவாக சட்டமாதிபர் திணைக்களம் பரிந்துரை செய்துள்ளது. இதை கருத்தில் கொள்ளாது அவர்கள் பரிந்துரை செய்த விடயங்களை அரச கவனத்தில் எடுப்பது என்பது மாகாண சபை தேர்தலை பின்போடுவதற்கு முயற்சி செய்வதாக அமையும். மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தின் பிரிவு 33A14 கீழ் எல்லைகள் நிர்ணய குழு தனது அறிக்கையை தேவையான காலத்துக்குள் சமர்ப்பிக்க தவறியதால் தற்போதுள்ள 2017 திருத்தத்தை இப்போது முழுமையாக செயற்படுத்த முடியாது என சட்டமா அதிபர் கூறிய விடயம் ஏற்கனவே தெரிந்ததே. அதனாலேயே அதை ரத்து செய்து பழைய முறைக்கு செல்வதன் மூலம் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த முடியும் என குறிப்பிட்டார். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் கடலுக்கு சென்று காணாமல் போன கடற்தொழிலாளர் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்.
குறித்த கடத்தொழிலாளர் நேற்று முன்தினம் இரவு வழமை போல் கடத்தொழிலுக்கு சென்றுள்ளார். எனினும் நீண்ட நேரமாகியும் அவர் கரை திரும்பாதால் குடும்பத்தினிடையே அச்சமும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலையும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செம்பியன்பற்று வடக்கு சென்ட் பிலிப் நேரு கடத்தொழிலாளர் சங்கத்தினர் உடனடியாக களத்தில் இறங்கி தேடுதல் பணிகளை ஆரம்பித்தனர். தேடுதல் முயற்சிக்கு கடற்படையினரும் தங்களது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கினர். பல மணத்தியாலங்களில் நடுக்கடலில் முன்னெடுக்கப்பட்ட தீவிர தேடுதலின் பயனாக கரைப்பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தத்தளித்துக் கொண்டிருந்த குறித்த கடத்தொழிலாளர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரை சேர்க்கப்பட்டார். அன்றாட வாழ்க்கையை நகர்த்தவும் குடும்ப பொருளாதாரத்தை கொண்டு செல்லவும் வேறு வழியின்றி ஆபத்தான சூழலில் கடத்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்ற தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் அடக்குமுறை சட்டங்களுக்கு அஞ்சி ஓடி ஒளியும் கோழைத்தனமான துன்பியலை நாம் காண்கிறோம் என வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக் குழுவின் இணைப்பாளர் ஒருவரான அருத்தந்தை ஜெகதாஸ் தெரிவித்தார். கொடிய பயங்கரவாத தடை சட்டம் அடக்குமுறையான 6ஆம் திருத்த சட்டத்துக்கு அஞ்சி ஒடுங்கி அதனுடைய விசுவாசிகளாக மாறிவிட்ட ஒரு கோழைத்தனமான துன்பியலை இப்போது நாங்கள் காண்கின்றோம். மக்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அநீதியான அடக்குமுறையான சட்டங்களை மக்கள் உடைத்தெறிய வேண்டும். இதுதான் உலக ஒழுங்கு, அதுதான் ஜனநாயக உரிமை. ஆனால் இன்று சட்டங்களை சொல்லியே மக்களை மிரட்டுகிறார்கள், அடக்குகிறார்கள், விரட்டுகிறார்கள். சில வேளைகளில் இந்த சட்டங்களை கொண்டு வந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சட்டத்தை குறித்து கவலைப்படுவதில்லை என்று பார்க்க எந்த மக்களுக்கு எதிராகவும் சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அவர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக இந்த சட்டங்களுக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி இந்த சட்டங்களை போற்றுகிறவர்களாய் மாறிவிட்ட துன்பியலை இப்போது நாங்கள் மோசமான வானிலை காரணமாக படகு செயலிழந்து கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 3 கடற்தொழிலாளர்களை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். ஒரு கடற்தொழில் படகு ஆபத்தில் இருப்பதாக மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களத்திலிருந்து கொழும்பில் உள்ள கடல் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது. உடனடியாக பதிலளித்த கடற்படை ஜூன் 6 முதல் ஜூன் 7 வரை 2 நாட்களுக்கு தேடுதல் மற்றும் மீட்பு பணியை மேற்கொள்வதற்காக கப்பல்களை அனுப்பியது. இதன் பிரதிபலனாக கடற்படை வீரர்கள் அனலதீவு கடற்பரப்பில் கரை ஒதுங்கியிருந்த கடற்தொழிலாளரையும் படகையும் அதன் 3 கடற்தொழிலாளர்களையும் கண்டறிந்து கடற்தொழிலாளர்களை காயமின்றி பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். செயலிழந்த கடற்தொழில் படகை கரைக்கு திரும்ப கொண்டு வர கடற்படையினர் இழுத்து செல்லும் உதவியை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரி மன்னா நகரில் இடம்பெறவுள்ள போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது எதிர்வரும் வியாழக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாட்டில் நடைபெறவுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் நகரசபை பேருந்து தரிப்பிடத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை தலைவர் கருத்து தெரிவிக்கையில் குறித்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எமது இளைஞர்கள் கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு கட்டமாக சொல்லிசை பாடகர் சங்கீதன் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளார். எனவே கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி வேண்டியும் பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த நாட்டில் இல்லாது செய்து சமனான நீதியை வழங்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. எனவே மாவட்டத்தில் உள்ள தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகள், பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், வர்த்தகர்கள், சர்வமத தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும். இந்த போராட்டம் அரசுக்கு பாரிய அழுத்தத்தை கொடுத்து குறித்த இளைஞனின் விடுதலைக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதோடு குறித்த சட்டமும் மாற்றப்படுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதாக தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலே புதிய நிபந்தனை ஒன்றை விதித்துள்ளார். இதன்படி தற்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரின் மேற்பார்வை, கட்டளை அல்லது கட்டுப்பாட்டின் கீழ் வராத பிறிதொரு வெளிவார காவல்துறை விசாரணை பிரிவிடம் தனது விசாரணை பணிகளையும் தடுப்பு காவல் இடத்தையும் மாற்றுவதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக உறுதியளிக்கும் வரை சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை எக்காரணம் கொண்டும் கைவிடப் போவதில்லை என அவர் உறுதிபட தெரிவித்தார். வைத்தியசாலையில் இருந்தவாறு சுரேசாலை விதித்துள்ள இந்த நிபந்தனையை அவரது சட்டத்திரணி நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் சிஐடி பணிப்பாளரிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய சட்டத்தரணிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தலா 15 நிமிடங்கள் என்ற வரையறுக்கப்பட்ட காலப்பகுதிக்குள் சலையை சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இதன்போது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு சட்டத்தரணி விடுத்த கோரிக்கைகளை சலை முற்றாக நிராகரித்ததுடன் இவ்வாறான கோரிக்கைகளை தன்னிடம் முன்வைக்க வேண்டாம் என தன் மனைவிக்கு அறிவிக்குமாறு சட்டத்தரணிக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது சுரேஷ் சாலே மற்றும் ராஜபக்ச தரப்பினர்தான். அவர்களை நாம் போற்ற வேண்டும் என சில சிங்கள குழுக்கள் மக்களை தவறான வழியில் நடத்துவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற சுரேஷ் சாலேவின் பரிதாப நிலையை எடுத்து கூறி சிங்கள மக்களை குறித்த தரப்பினர் தூண்டிவிடும் வகையில் செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சுரேஷ் சாலேவுக்கு ஆதரவாக நேற்றைய தினம் உதயகமன், பிலபிமல் வீரவன்ஸ் ஆகியோர் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்துக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தனர். இவ்வாறெல்லாம் சுரேஷ் சாலேவுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினர் குரல் எழுப்பியிருந்தாலும் நேற்றைய போராட்டத்தில் குறைந்த அளவிலான மக்களை சமூகம் அளித்ததை காணக்கூடியதாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.